தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ராணிப்பேட்டை மாவட்டம் மூதூர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கவும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் வலியுறுத்தி காலி குடங்களுடன் பெண்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். துர்நாற்றம் வீசும் புழுக்கள் கிடக்கும் தண்ணீரை குடிப்பதால் வயிற்றுப்போக்கு தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மூதூர் அடுக்குது அரகான் அடுக்குது மூதூர் கிராமத்தில் ஒவ்வொரு முறையும் நாங்க பஞ்சாயத்துல எங்க கோரிக்கை எத்துமே வச்சோம். தண்ணி சரியில்லை, தண்ணியில பூச்சி வருது, தவுகுல வருது, அது குடிக்கிறதுனால குழந்தைகளுக்கு வாந்தி பேதி. டாக்டர் கிட்ட கூட்டு போனா உங்க தண்ணி தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. எங்க பிரச்சனை தீர்த்து வைக்க தலைவர் கிட்ட போய் கேட்டா தலைவர் கிட்ட முறைட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. வார்டு மெம்பர் கிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. கவுன்சிலர் கிட்ட கேட்டா நீ எனக்கு ஓட்டு போட்டியான்னு கேக்குறாங்க. நாங்க பஸ் மறியல் பண்ணா போலீஸ்கார் விட்டு எங்களை மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது குழந்தைங்களுக்கு சிங் ப்ராப்ளம் டேம்புலுக்கு இதெல்லாம் கோரிக்கை நிறைவேற்றாதுக்கு எதுக்கு நீங்க ஓட்டு வந்து கேக்குறீங்க? எதுக்கு ஓட்டு கேட்கணும்? ஒவ்வொரு மக்களும் நல்லது செய்யறதுக்கு தானே ஓட்டு போடுறதுக்கு வர்றீங்க. இந்த ரோடு தண்ணி பாருங்க. இந்த ரோட்ல தினமும் நாங்க நடக்கிறோம். நாங்களே நந்தா பரவாயில்ல, குழந்தைங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. யாருகிட்ட போய் கேட்டாலும் ஒரு 10 வீடு தானே இருக்குது, அந்த தெருவுன்னா ரோடுன்னு கேக்குறாங்க எங்களை. அப்ப 10 வீட்டுக்கு ஓட்டு உங்களுக்கு இல்லையா? 10 வீட்டு ஓட்டு உங்களுக்கு வீடா இல்லையா? அங்க இருந்து உட்காந்துக்கினே அவங்க பொண்டாட்டி புள்ள நல்லா பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. அப்ப நாங்க ஓட்டு போற மக்களை நாங்க பாதிக்க பண்ணோமா? எவ்வளவு நாளைக்கு பாதிக்கப்படுத்து? நாங்க நல்லா இருந்தா ஊருக்கு தலைவர், நாங்க ஓட்டு போடாத நீங்க உங்க வானத்துல இருந்தா குச்சிப்பிட்டீங்க. மூதூர் கிராமத்துல ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து தான் சார் இருக்கோம். ஆனா இங்க முதுரூர்ல அங்காளம்மன் கோவில் தெரு, இந்த தெருவுல பல வருஷமா இந்த தண்ணி பிரச்சனை இருக்கு. எத்தனையோ அதே மாதிரி தண்ணி பிரச்சனை, மழை தண்ணி தேங்குற பிரச்சனை தவிர குடி தண்ணீர் சரியாவே வரலைங்க. அதுல பூச்சி புழு வருது, தவுக்கலை வருது, நிறைய தூசிங்கெல்லாம் வருதுங்க. அந்த தும்பு தண்ணியில தானே நாங்க குடிச்சு நிறுவோம். அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய நோய் நொடி வருது. இங்க பாருங்க, எங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஊர்ல எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதை வார்டு மெம்பர் கிட்ட சொல்லிருக்கிறோம், கவுன்சிலர் கிட்ட சொல்லிக்கிறோம், தலைவர் கிட்ட சொல்லிக்கிறோம், பிடிஓ கிட்ட கூட சொல்லிக்கிறோம். அதே மாதிரி கலெக்டர் கிட்ட கூட நாங்க பெட்டிஷன் குத்துக்கிறோம். எல்லா ரெண்டுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இன்னைக்கு நாங்க தெருவுக்கு வந்த பிறகு இன்னைக்கு நாங்க செய்யறோம்னு வராங்கல்ல, நாங்க போய் எத்தனை பேர்கிட்ட நாங்க மனு குத்துருப்போம். வீடு வீடா ஏறி இருக்கிறோம். ஓட்டு போட்டுனா எனக்கு ஓட்டு போட்டியான்னு கேக்குறாங்க. ஓட்டு போட்டவங்களை போய் கேளுன்னு கேக்குறாங்க. இங்க போனா அங்க போ, தலைவராண்ட போனா வார்டு மெம்பர் போ, உங்க தெருவுல எங்கன்னு கேக்குறாங்க. வீடியோ போன் பண்ணி கேட்டா வீடியோ சொல்றாங்க, தலைவரை போய் கேளுன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க யார போய் நாடுறது? தெரு மறியல் பண்ணா போலீஸை வச்சு எங்களை மிரட்டுறாங்க. அப்ப நாங்க யார போய் கேக்குறது? போலீஸ்காரு நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் செய்யறோம்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அன்னைக்கு நாங்க போனோம்ல, பெட்டிஷன் மனு முறை பிரகாரம் போனோம். அதே மாதிரி ஜமாபந்தி வைக்கும் போது ஒரு இது தராம அங்காளம்ம கோயில் தெருவில் போய் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பாருங்க. ஆனா இது வரைக்குமே இந்த தண்ணியில பாருங்க, இங்க குழந்தை குட்டிங்க நிறைய பேர் இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. இந்த தெருவுல 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ரொம்ப சீரியஸா. எங்க குடும்பத்துல எனக்கு டெங்கு காய்ச்சல் எதிர் வீட்டுல 2 பேருக்குமே டெங்கு காய்ச்சல் ஹாஸ்பிட்டல்ல போய் சீரியஸா இருந்து முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன திருவள்ளூருக்கு வரைக்கும் இது பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் கொடுத்து கூட அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை. சாதாரண ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கூட போறது இல்ல சார் இந்த தெருவுல. எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே இங்க எடுத்ததே கிடையாது சார். போடுறவங்க ரோடு போட்டு கொடுத்து ஊருக்கு நல்லது செய்துட்டு ஓட்டு கேளுங்க. ஆமா, ஓடு வந்தாதான் வராது. ஆமா, ஓடு இப்ப அந்த முதலமைச்சர் அறிக்கை ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஊரு நல்லா இருக்குதா, ரோடு போட்டு கொடு, காவா போட்டு கொடு, அதுக்கப்புறம் ஓட்டு போய் கேளுறான்னு சொல்லுங்க. ஓட்டு வருது, ஓட்டு கேட்க வர மாட்டேன் சொல்றாங்க. ஆனா எங்க தெருவுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க நீங்களே பாருங்க. ஓட்டு வாங்கின சாதாரண தண்ணியில பேசுறவங்க யாருன்னா இப்ப பேசுறவங்க யாருன்னா இதுல காலை வச்சு நடக்க முடியுமா சார்? பாருங்க, குழந்தை குட்டிங்க எல்லாம் இதுலதான் காலை வச்சு நடந்து போறோம். இதுலதான் போறோமே. இது எல்லா வருஷமே இப்படிதான் இருக்குது. இந்த தண்ணியில நாங்க எப்படி போறது? புழு பூச்சி இப்ப பேசுறவங்க யாருன்னா நடவடிக்கை எடுப்பாங்களா? அந்த புழுவை தான் நாங்க குடிச்சுனுக்குறோம் அந்த தண்ணியை. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.